Hey guys, நான் தான் உங்கள் விக்னேஷ். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குயிக் லாக் செட்டிங்ஸ். இப்போ போய்ட்டு நம்ம இங்கே போய்ட்டு ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா, இது ப்ரெஸ் பண்ணால் இதில் நம்ம வந்து ஃபிங்கர் வச்சுருப்போம். ஸோ அதனால் இந்த இதில் பண்ணால் தான் அது லாக் ஆகும். ஸோ இப்படி பண்ணால் அன்லாக் ஆகும். ஓகேங்களா, இப்போ நம்ம இதை ட்ராக் பேடில் எப்படி சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் தான் இப்போ சொல்ல போகிறோம். ஓகேங்களா, நம்ம செட்டிங்ஸ் போய்ட்டு இங்கே டெஸ்க்டாப் அண்ட் டாக் இருக்குல்ல, இங்கே போனீங்கன்னா கடைசியாக ஹாட் கார்னர் ஒன்று இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஆப்ஷன், இந்த 4 கார்னர் இதெல்லாம் ஹாட் கார்னர்னு சொல்லுவாங்க. இந்த 4 சைடு இருக்குல்ல இது. ஸோ இதில் வந்து நம்ம 4 சைடு நம்ம ஏதாச்சும் செட் பண்ணிக்கலாம். இந்த சைடு நான் பண்ணல, மீதி 3 சைடு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த சைடில் எம்டியாக இருக்கும், நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். நான் இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து லாக் ஸ்க்ரீன் வச்சுருக்கேன்னா, அங்கே லெஃப்ட் சைடு டாப் சைடு வந்து குயிக் நோட்ஸு லான்ச் பேடு, இங்கே லான்ச் பேடு வரும். திருப்பி பண்ணோன்னா இதே வந்துடும். ஓகேங்களா, இதில் நான் எதுவுமே நான் பண்ணதில்லை, ஜஸ்ட் ட்ராக் பண்ணல, இந்த மூவ்மெண்ட் ஸ்பீடாக இருக்கும். இப்போ நான் இங்கே லெஃப்ட் சைடு வந்து லாக் வச்சுருக்கேன், திருப்பி அன்லாக்கு ஃபிங்கர் வைக்கணும், திருப்பியும் இப்படி வச்சோம்னா இதெல்லாம் வந்து ஒரு மீட்டிங்கு ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸ்மால் ஆப்ஷன் தான், பட்டு நம்ம ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா.